வணக்கம். நான் உங்கள் நண்பன் சிவகுமார். இது உங்கள் ஊடகம் உறக்கச் சொல். நண்பர்களே, நம்மளோட சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய மேலான கமெண்ட்ஸுகளை கொடுங்க. நம்ம இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து அதிகப்படியாக ஒரு 10 நிமிஷம் தான் ஒரு வீடியோ போடுவோம். அன்றைய அரசியல் நிகழ்வுகளை நம்மளுடைய பார்வையிலேருந்து, அது சாதாரண மனிதனாக எப்படி அந்த ஒரு அரசியல் நிகழ்வை பார்க்குறோம், அதனுடைய அரசியல் விளைவு எப்படி இருக்குன்னு நம்ம கணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. அதுலேயும் பார்த்தோன்னா நமக்குன்னு ஒரு சார்பு நிலை கண்டிப்பாக ஒரு தனி மனிதனுக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஆனாலும் நம்ம எல்லாத்துக்கும் சேர்ந்து இந்திய ஜனநாயக அமைப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தான் இதை நம்ம பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? நல்லது. ஒவ்வொரு நாளும் அரசியலை பேசுகிறப்ப இப்போ டெய்லி நம்ம தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சியை பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவங்க தான் நம்மளுடைய முதலமைச்சராக இருக்கிறாங்க, அவங்க தான் நம்மளுடைய ஆளுங்கட்சியாக இருக்குது, தமிழ்நாட்டோட ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. திரு விஜய் அவர்கள் தான் நம்மளுடைய முதல்வராக இருக்கிறாரு. நமக்கும் அவர் தான், இந்த தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி பேருக்கும் அவர் தான் முதல்வர். நம்ம கண்டிப்பாக திரு விஜய் அவர்களை பெரிய அளவுக்கு வாழ்த்துறோம். நிறைய எதிர்பார்ப்போட அவர் மேலே வச்சுருக்கணும். ஏன்னா ஒரு யங் டீம், யங் பிளட், ஃப்ரெஷ் தாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து அவர் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணியிருக்கிறாரு. என்னுடைய பார்வையில் அவர் என்ன கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, கிட்டத்தட்ட ஹி வில் என்ஷூர் தட் லா அண்ட் ஆர்டர் ஃபெசிலிட்டி இஸ் அண்டர் டைட் கண்ட்ரோல். அது எல்லாரும் செய்ய வேண்டியது தான். அதை நம்ம மிகவும் பயங்கரமாக எதிர்பார்க்குறோம். அடுத்தது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு அவர் அறிவிச்சிருக்கிற 2500 இருக்கட்டும், 200 யூனிட் மின்சாரமாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய விவசாய கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும், இதை பற்றி இது மாதிரி நிறைய அவர் வெல்ஃபேர் ஸ்கீம் கொடுத்துருக்குறாரு. அதெல்லாம் அவர் கம்ப்ளீட்டாக செய்யணும் அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்க்குறோம். அது இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு வளர்ச்சி, ஒரு இந்த நம்மளுடைய ஜிடிபி வளர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஏற்கனவே கிட்டத்தட்ட 10 டபுள் டிஜிட்டில் இருக்குது. அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும், அல்லது அதை விட அதிகமாக நம்ம க்ரோ ஆகணும். அதே மாதிரி ஜிஎஸ்டிபின்னு ஜிடிஎஸ்பியா அது சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் ஆல்ரெடி 10.86 இருக்குது. அதுவும் அதுக்கு மேலே வளரணும். இதெல்லாம் ஒரு சாமானியனாக நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ அவர் 20 நாள் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம அவரை இந்த விஷயங்களில் அவர் விமர்சிக்கிறது சரியாகவே இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் 2-3 விஷயங்கள் அவர் செஞ்ச விஷயங்களை நம்ம பேசித்தான் ஆகணும். இன்னைக்கு விவசாய கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. 50,000 ரூபாய்க்கு கம்மியாக உள்ள கடன்களை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவர் கொடுத்த கமிட்மெண்ட் வேறு. அவருக்கு திருப்பி இன்னும் 5 வருஷம் வாய்ப்பு இருக்குது. எப்படியாவது சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றிருங்க அப்படின்னு உங்கள்கிட்ட மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். அதே மாதிரி 200 யூனிட் மின்சாரம், அதை நீங்கள் சொன்னது, ஆக்சுவலாக நீங்கள் பரப்புரையில் சொன்னது 200 யூனிட் மின்சாரம் எல்லாத்துக்கும் ஃப்ரீ அப்படின்னு தான் நீங்கள் சொன்னீங்க. நடுவில் ஒரு கேப் போட்டுட்டீங்க. 500 யூனிட் வரைக்கும் தான் உள்ள சீலிங்கில், அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு தான் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கு ஸ்டில் யூ ஹாவ் 5 இயர்ஸ் ஆஃப் டைம். அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட முடியும். எங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும், சாமானிய மனுஷனை பொறுத்த வரைக்கும், ஒரு அரசாங்கம் அப்படிங்கன்னா அதுக்கு ஒரு வேலை சுலபமாக இருக்கும், இல்லை கடினமாக இருக்கும். கண்டிப்பாக இம்பாசிபிளாக இருக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம், என்னுடைய பார்வை. நானும் ஒரு 2-3 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கேன். அப்போ அவங்க சொன்ன வார்த்தை தான் இது. அரசாங்கத்துக்கு ஈஸியாக இருக்கும் அல்லது கஷ்டமாக இருக்குமே தவிர, அரசாங்கத்துக்கு இம்பாசிபிளாக ஒரு விஷயமே இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். அவங்க கூட நான் நடத்துக்கிட்ட உரையாடல இருந்து. அதனால் விஜய் சார், நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு 20 நாளில் நீங்கள் அரசியலும் பண்ணுறீங்க. அரசியலை கண்டிப்பாக விமர்சனம் பண்ணாமையே இருக்க முடியாது. உங்கள் ஆளுங்க பண்ணுற அட்டகாசம் தாங்க முடிய மாட்டேங்குது ஆன்லைனில். ஆனாலும் நீங்கள் எல்லாத்தையும் கவனிக்கிறீங்கிற ஒரு விஷயத்தில் நான் புரிஞ்சுக்கிறேன். வேலூரில் அந்த செங்கல் சூளையில் போய் மாமூல் கேட்ட ஒருத்தரை உங்கள் கட்சியிலேருந்து நீக்கிருக்கீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் கவனத்துக்கு வருதுங்கிறப்ப நீங்கள் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. இதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுத்துருக்கிறீங்க. அதுக்கு மேலே நான் உங்களை நிர்பந்திக்க நினைக்கவே கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் அவரை நீங்கள் கட்சியிலேருந்து தான் நிற்கிறீங்க, சட்ட நடவடிக்கை எடுத்தீங்களா அப்படின்லாம் இப்போ கேட்க போகிறதே கிடையாது. ஆனால் எப்பயும் கேட்காம இருக்க போகிறது கிடையாது சார். அதனால் அதுக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார கண்டிப்பாக யூ ஹாவ் டு டேக் நெசசரி
ஆக்ஷன். அதே மாதிரி அடுத்த விஷயம், இப்போ நீங்கள் 200 யூனிட் மின்சாரத்தை நம்ம பேசிட்டோம், விவசாய கடன் தள்ளுபடியை பேசிட்டோம், அதே மாதிரி பஸ் ஃப்ரீ சொல்லியிருந்தோம், அதையும் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும்னு நாங்கள் மனமாற எதிர்பார்க்குறோம். இது இல்லாமல் நீங்கள் பண்ணுற அரசியல் விளையாட்டுகள், அரசியல் சித்து, அது என்ன கைண்ட் ஆஃப் ஃபீலை எங்களுக்கு கொடுக்குதுன்னா, ஏற்கனவே நீங்கள் இன்னைக்கு அந்த அவர் கையெழுத்து போட்டார், இந்த எம்எல்ஏ ரிசைன் பண்ணார் அப்படின்னு பேசுகிறப்ப நீங்கள் கூட இன்னைக்கு தாவேக்கா சார்பில் ஒரு அறிக்கை வந்திருக்கு. அந்த அறிக்கையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கூவத்தூரில் அவங்க அப்படி பண்ணாங்க சரியா, கூவத்தூரில் இவங்க அப்படி பண்ணாங்க சரியான்றீங்க. கூவத்தூரில் அவங்க அப்படி பண்ணது தப்பு தான் சார், அதுக்காக நம்மளும் அதே தப்பு பண்ணணுமா சார்? நீங்கள் ஒரு இளைஞர், உங்களுடைய தாட் வேற, உங்கள் மேலே இருக்க எதிர்பார்ப்பு வேற. அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் பூர்த்தி செய்யுங்க. நீங்கள் திருப்பி அவங்க அப்படி செஞ்சாங்க, இவங்க அப்படி செஞ்சாங்க, இவங்க அப்படி செஞ்சாங்கன்னு செய்யாதீங்க. இதை எங்களுடைய வேண்டுகோளாக எடுத்துக்கோங்க. அரசியலில் நீங்கள் ஒரு புது பாதையை எடுப்பீங்கன்னு நம்புகிறோம் நாங்கள்லாம். ஆனால் அது எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்க போகிறீங்கிறது உங்கள் செயல்பாட்டை வச்சு தான் இருக்கும். உங்களை கண்டிப்பாக 6 மாதத்துக்கு விமர்சனமே பண்ண மாட்டோம், என்னாலும் விமர்சனம் பண்ணாமல் இருக்கவே மாட்டோங்கிறத மீண்டும் ஒரு தடவை உறுதியாக சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.